வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. நீங்கள் இதுக்கு முன்னாடி மாடல் ரீடச் பண்ணியிருக்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ரீடச் பண்ணும்போது ஸ்கின்னோட டெக்ஸ்சர் எப்படி ரீடைன் பண்ணி ரீடச் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இது வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்டுடியோ வச்சிருந்தீங்கனாலும் சரி, மாடல் ஃபோட்டோகிராஃபர்னாலும் சரி, ஆர் பிகினர்னாலும் சரி, ஃபோட்டோஷாப்பில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ண போகிற மாடல் இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பேக்ரவுண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். தென் இந்த ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் நல்லா விசிபிளாக தெரிகிற இந்த டார்க் டாட்ஸையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீலிங் ப்ரஷ் டூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஐட்ராப்பர் டூலுக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் டூல் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இந்த டூல் செலக்ட் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். டைப்பில் வந்து கண்டென்ட் அவர், கிரியேட் டெக்ஸ்சர், ப்ராக்சிமிட்டி மேட்ச்னு. ஸோ கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் கீ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட், ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் ஆகிருக்கிற வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரஷ் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ராச்சஸ் இருக்கோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சி செப்பரேட் பண்ண போகிறோம். லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயர் 1ல் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் பண்ண இந்த லேயர் 1 வந்து ரீநேம் பண்ணி லோ ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இப்போ டூப்ளிகேட் பண்ணோம்ல அந்த லேயரை ரீநேம் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் ஹை ஃப்ரீக்வன்சியை ஹைட் பண்ணிக்கிறேன். தென் லோ ஃப்ரீக்வன்சியை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரேடியஸ் வந்து உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ப்ரிவியூவில் இதில் வந்து ஹோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ பிளர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்றது காட்டும். இதை நீங்கள் இங்கே ஜூம் பட்டனை கிளிக் பண்ணி மைனஸோ ஆர் ப்ளஸோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 7.0 கிட்ட வச்சுட்டா எனக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் சுத்தமாக தெரியாமல் இருக்குது. இன்னும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7.2 வச்சுக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லேயர்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணி ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ண போகிறோம் லோ ஃப்ரீக்வன்சி லேயரில். அப்புறம் எதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி லேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ரீடைன் பண்ணுறதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்சர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் பெயிண்ட் பண்ணலாம். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி லேயரை ஆன் பண்ணிக்கோங்க. தென் ஹை ஃப்ரீக்வன்சி லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு அப்ளை இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நேமில் பார்த்தீங்கன்னா சைடில் ஹை ஃப்ரீக்வன்சி RGB/8ன்னு இருக்குது. ஸோ இது 8-பிட் இமேஜ். 8-பிட் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா நான் கொடுக்குற செட்டிங்ஸே அப்படியே கொடுங்க. அண்ட் 16-பிட் இமேஜ்னா அதுக்கு என்ன மாற்றணும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ சோர்ஸ் அப்படின்றது இந்த இமேஜ் நேம் பிக்சல்ஸ் AA அப்படின்றது இமேஜ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டேன். தென் லேயர் வந்து லோ ஃப்ரீக்வன்சி லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உள்ள இந்த லேயர் செலக்ட் பண்ணுறோம் நம்ம. தென் சேனல் வந்து RGB வச்சுக்கோங்க. அண்ட் இன்வெர்ட் வந்து செக் போட வேணாம். பிளெண்டிங் மோடு வந்து சப்ட்ராக்டே வச்சுக்கோங்க. தென் ஒப்பாசிட்டி 100% இருக்கட்டும். ரிசர்வ் டிரான்ஸ்பரன்சி மாஸ்க் எதுவுமே செக் போட வேணாம். ஸ்கேல் வந்து 2 கொடுத்துட்டு ஆஃப்செட் 128 வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் 8-பிட் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட வேல்யூஸ். இதே 16-பிட் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்டிங் மோடு வந்து ஆட் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆஃப்செட் வந்து 0 பண்ணிவிடுங்க. தென் இன்வெர்ட் செக் போட்டுருங்க. இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் மாற்றணும். என்னென்னா பிளெண்டிங் மோடு வந்து ஆட் வச்சுக்கணும், ஆஃப்செட் 0 போட்டுக்கோங்க, இன்வெர்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. தென் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து லீனியர் லைட்டாக மாற்றிக்கலாம். இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்து பண்ண போகிற ஸ்டெப்பில் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இப்போ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக அதை ஆன் பண்ணிக்கலாம். தென் லோ ஃப்ரீக்வன்சி லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து மிக்சர் ப்ரஷ் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரஷ்க்கு வந்து நம்ம வேல்யூ செட் பண்ணலாம். ஸோ டாப் லேயரை கவனிங்க. ப்ரஷோட டைப் வந்து சாஃப்ட் ரவுண்ட் செலக்டாக இருக்கணும். மேக் ஷூர் ஹார்ட்னஸ் வந்து 0 இருக்கணும். ஹார்ட்னஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது ஹார்ட் ப்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஹார்ட்னஸ் 0 வச்சுக்கோங்க. தென் இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கலராக ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளீன் ப்ரஷ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி ஏரியா மாதிரி மாறிடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து லோட் ப்ரஷ் ஆஃப்டர் ஈச் ஸ்ட்ரோக், இன்னொன்று வந்து க்ளீன் ப்ரஷ் ஆஃப்டர் ஈச் ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். இதில் அந்த க்ளீன் ப்ரஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி டார்க்காக இருக்கும் சுற்றி. அதுக்கடுத்து இப்போ வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. வெட்டு வந்து 9% இருக்கணும், லோடு 75%, மிக்ஸ் 90%, ஃப்ளோ 100% வச்சுக்கோங்க. தென் செட் ஸ்மூத்திங் ஃபார் ஸ்ட்ரோக் வந்து 10% வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ ப்ரஷ் சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மாடல் மேலே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ நான் பெயிண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ரொம்ப ஸ்மூத்தாக வருது, ஸ்கின் ரொம்ப ஸ்மூத் ஆகும். இந்த மாதிரி ஏரியாலாம் பெயிண்ட் பண்ணுறப்ப ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேரில் ஐஸ்லலாம் பட வேணாம். ஸோ நம்ம ஸ்கின்னில் மட்டும்தான் ரீடச் பண்ண போகிறோம். ஸ்கின்னை மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ மேலே உள்ள லேயர் ஆன் பண்ணலாம். ஹை ஃப்ரீக்வன்சி லேயரை ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டெக்ஸ்சர் வந்து விசிபிளாக தெரியும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்கின்னை வந்து நம்ம எந்த அளவுக்கு ரீடச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இதில் விசிபிளாக தெரியுற இந்த டாட்ஸ் எல்லாம் லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேலே ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க, எம்டி லேயர். பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க அகைன். தென் அதே மாதிரி இது வந்து லைட்டாக அந்த மாதிரி கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேரிஷன் பார்க்கலாம். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது முன்னாடி இருந்தது, இது இப்போ நாம் பண்ணது ஒரு வேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ரீடச் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து லிப்ஸையும் ஐஸையும் வந்து கலர் கொஞ்சம் லுக்கை பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் E போட்டுக்கிறேன். இது வரைக்கும் பண்ண எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே சேர்ந்து ஒரே லேயராக மேலே வந்துடும். இப்போ லேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அப்ராக்சிமேட்டாக இந்த லிப்ஸை சுற்றி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். அடுத்து கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பண்ண செலெக்ஷன் தவிர மீதி இருக்க எல்லாமே மாஸ்க் ஆகிடும் இதில். ஸோ நம்ம ஹியூ சேச்சுரேஷன் என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த செலெக்ஷன் ஏரியா மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும், மீதி இடம் எதுவுமே அட்ஜஸ்ட் ஆகாது. இந்த ஸ்லைடர்ஸில் ஹியூவை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி பிங்க் அண்ட் ரெட் கலரில் வச்சுக்கிறேன். தென் சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் லைட்னஸ் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து ஓவர்லேவாக மாற்றிக்கிறேன். இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த அண்டர்லைங் லேயர், திஸ் லேயர் அப்படின்னு 2 ஸ்லைடர் இருக்கும். இதில் ரைட்டில் இருக்க ஸ்னாபை மட்டும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இழுத்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த இதுலையும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இழுத்துட்டு வாங்க. ஸோ எந்த அளவுக்கு பிளெண்ட் வேணுமோ அந்தளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையுமே. தென் ஓகே கொடுத்துட்டு இந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயரோட ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 66 வச்சுக்கிறேன். இப்போ ஹைட் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பண்ண செலெக்ஷன் வந்து கீழே மேலெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் B கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. தென் மேக் ஷூர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்கணும். இப்போ கீழே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இடம்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ லிப்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஐஸ் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் டூலில் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து எலிப்டிக்கல் செகண்டாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஐஸ் கிட்ட ஜூம் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரும். இப்போ ஷிஃப்ட்டை விடாமல் ஸ்பேஸ் பாரை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து மூவ் ஆகும். ஸோ இதை மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஐஸ் கிட்ட வச்சுட்டு விட்டுருங்க, எல்லாமே கையை எடுத்துருங்க. தென் இந்த எலிப்டிக்கல் மார்க்கெட் உள்ள மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நியூ செலெக்ஷன், அடுத்து இருக்கிறது அடிஷன். ஸோ இந்த மாதிரி அடிஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்னொரு செலெக்ஷனை ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம கர்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டும். ஸோ இது வந்து நியூ செலெக்ஷன், இன்னொரு செலெக்ஷன் ஆட் பண்ணுறது. இதே ஃபர்ஸ்ட் நியூ செலெக்ஷனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் போய்டும், இந்த செலெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் செகண்டில் வச்சுக்கிறோம் அடிஷன். இப்போ அதே மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஐபாலில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஐஸ் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட பிளெண்ட் மோடை வந்து ஓவர்லேவாக மாற்றிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். மேக் ஷூர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. மேலே இந்த எக்ஸ்ட்ரா போயிருக்கும் கொஞ்சம் இடம், அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஐஸ்குள்ளார மட்டும் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் மேலே வரும். அப்படி வரல அப்படின்னா விண்டோவில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் வந்து நல்லா ஃபெதர் ஆகி பிளெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்னாடி இந்தளவு ஷார்ப்பாக இருந்தது. ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ண எட்ஜ் வந்து நல்லா ஸ்மூத் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்தளவு சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அந்தளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லெஃப்ட்டில் இருக்க இந்த அண்டர்லைங் லேயரில் இருக்க ஸ்லைடரை மட்டும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இழுத்துட்டு வாங்க. ஸோ எந்தளவு உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அங்கே விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட ஒப்பாசிட்டியும் உங்களுக்கு ஓவராக இருக்க மாதிரி தெரிஞ்சால் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 70 கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக டாப்பில் ஒரு கலர் பேலன்ஸ் லேயர் க்ரியேட் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன்.
இதில் மேலே மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ், ஷேடோஸ் இந்த மூணுமே வந்து உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு மாடல் ஃபோட்டோகிராஃபி இல்லைனா ஸ்டுடியோ வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த சேனலில் உங்களுக்காக இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டு காய்ஸ். நன்றி, வணக்கம்.